ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். புலி பதுங்குவது எல்லாம் பயந்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது. ஹலோ गाइस, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த மாதிரியான ஒரு வீடியோவை உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம புது ஃபோட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி போய் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் லிங்க் ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ராஜெக்ட்ஸும் இந்த இடத்துல இருக்கும். ஓகே, இந்த வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ வீடியோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்துட்டு எடிட் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இங்கே செகண்ட் 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரல வச்சு நார்மலாக ஜூம் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதை ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் கீழே கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் லோட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே சேவ்னு வரும். இப்போ இந்த சேவ் கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு அவ்வளோதான். இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பீட் மார்க் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணும். அந்த வீடியோ டெம்ப்ளேட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே அந்த வீடியோ டெம்ப்ளேட் வந்துட்டு மேலே ஆட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு 7.9 செகண்டில் ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலர் லேயரில் ஒரு இமேஜை வந்துட்டு ஆட் பண்ணும். ஸோ அதுக்கு அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே வேறு ஏதாச்சும் ஃபோல்டரில் இருந்துச்சு அப்படின்னா அதை சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஃபோல்டர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக அந்த ஒரு ஃபோட்டோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ கரெக்டாக அந்த லேயரில் இந்த சென்டர் ஃப்ரேமில் வந்துட்டு அந்த ஃபோட்டோ ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல செகண்ட் பீட் மார்க் இருக்கும். 9.10 செகண்டில் வந்துட்டு வந்துடும் செகண்ட் பீட் மார்க்கிட்ட. இங்கே நம்மளோட நார்மல் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அடுத்து எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண மேலே 3 டாட் கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோ மேலே 2 விரல வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி கிராப் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு சேம் இதே மெத்தட் தான். லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரு ஃபோட்டோஸாக இந்த மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு மட்டும் ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். அதுக்கு மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் ஒரு ஃபோட்டோக்கு வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வந்துடும். ஸோ மறுபடியும் இன்னொரு டைம் மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் பீட் மார்க்கெட் வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஒரே எஃபெக்ட்டை தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க எல்லா ஃபோட்டோவுக்கும் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இந்த எஃபெக்டாகவே பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்டாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லேயர் இருக்கும். இது வந்துட்டு ஒரு கலர் எஃபெக்ட். ஸோ இந்த லேயருக்கு நேரம் அந்த லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே உள்ள லேயரும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி 2 லேயர்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 2 லேயர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிடும். ஸோ அவ்வளோதான் வீடியோ எடிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிட்டு உங்கள் வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.